கூட்டணி உறுதியாகியுள்ள கட்சிகளுடன் தமிழக பாஜக இன்று தொகுதி பங்கீட்டை உறுதி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் அரசியல் கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 6 கட்சிகளோடு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக தலைமையகத்தில் இந்த கட்சிகள் இன்று தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இவர்கள் அனைவரும் பாஜக தலைமையிலான கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்கள் இன்று தெரிய வரக்கூடும். சற்று முன்பாக பாஜக தலைமையகமான தியாகராய நகர் கமலாலயத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் வருகை தந்து அண்ணாமலையுடன் நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதன் பிறகு கூட்டணி முடிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் எந்த தொகுதியில் போட்டி என்பது குறித்த விவரத்தை வெளியிடுவதாக சமத்துவ மக்கள் கட்சி தரப்பில் சொல்லியிருந்தார்கள். தற்போது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பில் ஜான் பாண்டியன் வருகை தந்து அண்ணாமலையுடன் கூட்டணியில் எந்த தொகுதியில் இடம்பெற்று தேர்தலை சந்திப்பது என்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வம் அணி, டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இந்த 4 கட்சிகளை தவிர்த்து ஏற்கனவே கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய 6 கட்சிகளுடன் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இறுதிக்கட்ட சந்திப்பின் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறிப்பிட்ட 6 கட்சிகளும் எந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்ற விவரம் இன்று இரவே வெளிவரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினுடன் தற்பொழுது பாஜகவினர் வெளிப்படையான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வார காலமாகவே நடைபெற்று வந்த அந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. அதன்படி திருச்சியில் சற்று முன்பாக பாஜக தரப்பில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதன்படி டிடிவி தினகரனுடன் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் பாலாஜி என்பவருடைய இல்லத்தில் வைத்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான கூட்டணி குறித்து அந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டு அவர்களுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது.